முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் வைகோ, சண்முகம் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசித்திருக்க வாய்ப்பு. இந்தியா ஜோர்டான் வர்த்தக கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. இரு நாட்டிலும் கலாச்சார சுற்றுலா வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்புள்ளதாக கணிப்பு. பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு என்ற இபிஎஸ் மீதான புகாரில் முகாந்திரம் இல்லை. உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். நாளை மறுநாள் பெருந்துறையில் நடைபெறும் விஜயன் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. காவல்துறை விதித்த நிபந்தனைகளை மீற மாட்டோம் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த தாவேக. சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்துக்கு சென்ற விஜய், கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஒருவர் கூட இல்லாததால் 10 நிமிடத்தில் வீடு திரும்பினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து 1 லட்சத்துக்கும் கீழ் சென்றது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் குறைந்தது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு முதன்முறையாக 91 ரூபாயாக சரிவு. தொடர்ந்து 4வது நாளாக வீழ்ச்சி. திருத்தணி அருகே அரசு பள்ளிச்சுவர் இடிந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. உடலை பிரேத பரிசோதனைக்கு கொடுக்க மாட்டோம் என கூறி குடும்பத்தினர் வாக்குவாதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவிட்ட இடம் தர்காவுக்கு சொந்தமானது. உயர்நீதிமன்ற கிளையில் தர்கா தரப்பு வாதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்த நீதிபதி வரும் காலங்களில் தேர்தலில் கூட போட்டியிடலாம். மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பு வழக்கறிஞர் வாதம். புதுச்சேரியில் 1,03,000 வாக்காளர்கள் நீக்கம். இறந்தவர்கள் 14,000 பேர் நீக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி தகவல். மேற்கு வங்கத்தில் 58 லட்சத்திற்கும் அதிகமான பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம். இறந்தவர்கள் 24 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழ்நாட்டில் 2 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை நகர் மற்றும் புறநகரில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. நாளையும் மழை நீடிக்க வாய்ப்பு. நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான மசோதா கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மக்களவையில் தாக்கல். காந்தியின் பெயரை நீக்கி அவரை இழிவுபடுத்தி விட்டதாக பிரியங்கா காந்தி பேச்சு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு. முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை இல்லை என அதிருப்தி. எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைப்பதற்காக விசாரணை அமைப்புகளை பாஜக தவறாக பயன்படுத்துகிறது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காந்தி குடும்பத்தை துன்புறுத்துவதில் மத்திய அரசு குறியாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 5000 தொட்டிகளில் 32 வகையான ஆர்கிட்ஸ் மலர்கள் மற்றும் 10 வகையான கள்ளிச்செடிகள் காட்சிக்கு வைப்பு. கிறிஸ்துமஸையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஏற்பாடு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் குளிர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் வைகோ, சண்முகம் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசித்திருக்க வாய்ப்பு. இந்தியா ஜோர்டான் வர்த்தக கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. இரு நாட்டிலும் கலாச்சார சுற்றுலா வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்புள்ளதாக கணிப்பு.
11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு என்ற இபிஎஸ் மீதான புகாரில் முகாந்திரம் இல்லை. உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். நாளை மறுநாள் பெருந்துறையில் நடைபெறும் விஜயன் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. காவல்துறை விதித்த நிபந்தனைகளை மீற மாட்டோம் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த தாவேக. சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்துக்கு சென்ற விஜய் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஒருவர் கூட இல்லாததால் 10 நிமிடத்தில் வீடு திரும்பினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து 1 லட்சத்துக்கும் கீழ் சென்றது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் குறைந்தது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு முதன்முறையாக 91 ரூபாயாக சரிவு. தொடர்ந்து 4வது நாளாக வீழ்ச்சி. திருத்தணி அருகே அரசு பள்ளிச்சுவர் இடிந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. உடலை பிரேத பரிசோதனைக்கு கொடுக்க மாட்டோம் என கூறி குடும்பத்தினர் வாக்குவாதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவிட்ட இடம் தர்காவுக்கு சொந்தமானது. உயர்நீதிமன்ற கிளையில் தர்கா தரப்பு வாதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்த நீதிபதி வரும் காலங்களில் தேர்தலில் கூட போட்டியிடலாம். மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பு வழக்கறிஞர் வாதம். புதுச்சேரியில் 1,03,000 வாக்காளர்கள் நீக்கம். இறந்தவர்கள் 14,000 பேர் நீக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி தகவல். மேற்கு வங்கத்தில் 58 லட்சத்திற்கும் அதிகமான பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம். இறந்தவர்கள் 24 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழ்நாட்டில் 2 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை நகர் மற்றும் புறநகரில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. நாளையும் மழை நீடிக்க வாய்ப்பு. நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான மசோதா கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மக்களவையில் தாக்கல். காந்தியின் பெயரை நீக்கி அவரை இழிவுபடுத்தி விட்டதாக பிரியங்கா காந்தி பேச்சு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு. முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை இல்லை என அதிருப்தி. எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைப்பதற்காக விசாரணை அமைப்புகளை பாஜக தவறாக பயன்படுத்துகிறது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காந்தி குடும்பத்தை துன்புறுத்துவதில் மத்திய அரசு குறியாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 5000 தொட்டிகளில் 32 வகையான ஆர்கிட்ஸ் மலர்கள் மற்றும் 10 வகையான கள்ளிச்செடிகள் காட்சிக்கு வைப்பு. கிறிஸ்துமஸையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஏற்பாடு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் குளிர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.